சமயாச்சாரியார்கள் மட்டும் தமிழை கையிலே எடுக்காவிட்டால் என்னுடைய தமிழ் நிறத்தை இழந்திருக்கும், இயல்பை தொலைத்திருக்கும். அன்றைக்கு 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார், அவர் ஆட்சி செய்த திருத்தலம் திருவஞ்சைக்களம். நான் கந்தர் சித்தி கழகத்திலே இருக்கிற நிர்வாகிகளுக்கு உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். திருவஞ்சைக்களம் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து திண்ணப்பரை கண்ணப்பனாக்கினானே காலசி காலத்தி என்கின்ற பொத்தப்பி நாடு இன்றைக்கு நம் கையில் இல்லை. நான் இந்த தலைப்பை அணி செய்ய புறப்படுகிற பொழுது 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் பிறந்து சிறந்த வஞ்சிக்களம் என்று சொல்லக்கூடிய சேர நாடு இன்றைக்கு நம் கையில் இல்லை. 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருவேங்கடம் என்கிற திருப்பதி இன்றைக்கு நம் கையில் இல்லை. 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் என்று பேசக்கூடிய திருவனந்தபுரம் இன்றைக்கு நம் கையில் இல்லை. மலைநாட்டு தலங்கள் மட்டும் 8க்கு மேல் இருக்கின்றன. அன்றைக்கு திருவஞ்சைக்களத்தை ஆட்சி புரிந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி அலுவல்கள் எல்லாம் முடித்துவிட்டு அவர் இரவிலே நடேசனுக்கு பூஜை செய்கிறார். ஒவ்வொரு மலராக எடுத்து நடேசனுடைய பாதார விந்தங்களில் போட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிவலன் அடி போற்றி, மாய பிறப்பிற்கு மன்னன் அடி போற்றி என்று இறைவனுடைய நாமாவளிகளை எல்லாம் அவர் அப்படியே உணர்ச்சி பெருக்காலே கொட்டி மலர்களால் அவர் ஆராதித்து முடிகிற வேளையிலே பூஜை முடிவதற்கு அடையாளமாக தில்லையம்பலத்திலிருந்து தில்லைக்கூத்தனுடைய சிலம்பொலி ஒன்று அவர் காதில் வந்து விழும். உடனே பூஜையை நிறைவு செய்து விடுவார். ஒரு நாள் பூஜை செய்கிறார். தில்லையம்பல கூத்தனுடைய சிலம்பொலி அன்றைக்கு அவர் காதில் வந்து விழவில்லை. அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தார். என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எனக்கு இன்றைக்கு சிலம்பொலி என் காதில் வந்து விழவில்லை? இறைவா, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று சொல்லி கதறி கதறி பண்ணி பண்ணி பின்னி பின்னி உருகுகிறார். கொஞ்ச நேரம் பொருத்தி சிலம்பொலி காதில் வந்து விழுந்தது. அப்பொழுதும் அவருடைய நெஞ்சு சமாதானத்திற்கு அணியமாகவில்லை. தாமதமாக வந்தாலும் நான் ஏதோ குற்றம் இழைத்திருக்கிறேன், அதனால் தானே எம்பெருமானே நீ என்னை தண்டித்தாய், நான் என்ன குற்றம் செய்தேன், உன் குறிப்பறிய தெரியவில்லையே, உன் குறிப்பு என்ன பெருமானே என்றவர் மீண்டும் திருப்பி திருப்பி கேட்டார். தில்லைக்கூத்தன் சொன்னான்,